நீ கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோசுவா 6:4. 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர் எக்காலங்களை ஊத வேண்டும். இந்த வசனத்தை குறித்து கடவுள் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே எரிகோ பட்டணத்தை தேவன் இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 6 நாள் ஒரு தடவை எரிகோ பட்டணத்தை சுற்றி வரணும்னு சொல்கிறாரு. அந்த பட்டணத்தோட சுற்றளவு சுமார் 600 to 800 மீட்டர். தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு தான் சுற்றி வரணும். 7ஆவது நாள் 7 தடவை அந்த பட்டணத்தை சுற்றி வரணும்னு சொல்கிறாரு. இங்கே எரிகோவை இஸ்ரவேலர்கள் கையில் ஒப்பு கொடுக்கறதுக்கும் 7 நாள் சுற்றி வர சொல்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒன்றுமே இல்லையே நம்ம நினைக்கலாம். ஆனால் அந்த 6 நாளும் சுற்றி வந்தபோது ஒரு அடையாளம் கூட அந்த மக்கள் பார்க்கல. கண்டிப்பாக எல்லாரோட மனசுலையும் எதுக்காக தேவன் இதை செய்ய சொல்கிறாரு அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்திருக்கும். ஒரு அடையாளத்தையும் பார்க்காத போது கண்டிப்பாக ஒரு பயம் நிச்சயமாக வந்திருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே எழும்பியிருக்கும். ஆனால் 7ஆவது நாள் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவரை தேவன் உடைச்சார். அந்த 6 நாளும் காரணம் தெரியாமல் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு தேவன் சொன்னது போல் சுற்றி வந்தாங்களே, அதுதான் காரணம் தேவன் மதில் சுவரை உடைச்சதுக்கு. காரணம் தெரியாத போது புரியாத போது தேவனுடைய சொல்லுக்கும் திட்டத்துக்கும் கீழ்ப்படிஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்காத வெற்றியை நமக்கு தேவன் கொடுப்பார். அதனால் ஏன் இப்படி நடக்குது, ஏன் நம்ம காத்திருக்கிறோம், இப்படி கேள்வி மேலே கேள்வி நம்ம மனசுக்குள்ளே எழும்பும்போது தேவன் கொண்டு போகிற பாதையில் பயம் குழப்பம் இருந்தாலும் தேவனை மட்டுமே நம்பி அவர் பின்னாடி நம்ம செல்லும்போது அந்த கீழ்ப்படிதலை பார்க்குற தேவன் நம்ம எதிர்பார்த்த காரியத்தை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நமக்கு செய்வார். ஆமேன்.